Rajni sir and Kamal sir, they are the role models for the stars today. இன்னைக்கு இருக்கிற நடிகர்களுக்கு they are the role models. And கடந்த சில வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் ஆர் பீங் ரீமேட். டைட்டில்ஸை வந்து திரும்ப அதை பழைய டைட்டில்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ரீமேக் பண்ணுற ஐடியா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் முன்னாடி அந்த ஐடியா வந்தது. இதை ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணலாமா சார் நான் கேட்டதுக்கு they were not too keen. ஸோ அதுக்கிடையில் வந்து நிறைய படங்கள் வந்துருச்சு. மிஸ்டர் ஷாருக் கான் ஹிந்தியில் வந்து டானை ரீமேக் பண்ணார். தென் சமீபத்தில் தமிழ்லேயே வந்து நான் அவன் இல்லைங்கிற படம் வந்து ரீமேக் பண்ணிட்டு வியாபார ரீதியாக டென்டலோட சக்ஸஸ். ஸோ ஆனந்தா பிக்சர் சர்க்கிட்ஸும் நானும் வந்து ஒரு படம் பண்ணுறதை பற்றி நாங்கள் பேசுகிறப்போ ஐ திரும்ப நான் சஜஸ்ட் பண்ணேன் சார் பழைய படம் ரீமேக் பண்ணலாம். தென் பில்லா மைண்டுக்கு வந்தது. ப்ரொடியூசர்ஸ் அவர் ஆக்சுவலி இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர். கடந்த 60 இயர்ஸாக டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கார் மிஸ்டர் சுரேஷ். அண்ட் இது ஆல்சோ ஃபைனான்சர், லீடிங் ஃபைனான்சர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். முதல் முறையாக வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் படத்தை. ஐடியா வந்து சொல்கிறப்ப அவருக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஹி வாஸ் எக்ஸைட்டட். பட் உள்ளுக்குள்ளே ஒரு அப்ரிஹென்ஷன் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நேரடியாக போய்ட்டு ரஜினி சார்கிட்ட பேசி அவரோட பெர்மிஷனை கேட்டுக்கிட்டு நாங்கள் இந்த ப்ராஜெக்டை மூவ் பண்ணோம். ரஜினி சார் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ப்ரொடியூசரை வந்து அவர்கிட்ட பேச சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இட் ஃபெல் இன்டு பிளேஸ். ஸோ பட் அந்த சூப்பர் ஸ்டார் நாங்கள் அந்த இதுக்கே நாங்கள் வரல. ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட் முழுக்க ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்கணும், ரிப்பீட் ஆடியன்ஸஸ் வரணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அண்ட் ஆஸ் அ ஃபேன் இட் இஸ் ஆர் டெடிகேஷன் டு ரஜினி சார். பில்லா இஸ் அ டெடிகேஷன் டு ரஜினி சார். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இல்லை அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது சார். பட் ஒரு பழைய தமிழ் பாடலை வந்து ஐ திங்க் எஸ்.ஜே. சூர்யாவோட படத்தில் அந்த தொட்டால் பூ மலரும் சாங் வந்து ரீமிக்ஸ் பண்ணி அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஸோ தட் வாஸ் அன் இன்ஸ்பிரேஷன். ஒரு 3 நிமிஷம் சாங்கை வந்து எடுத்து அதை ஹிட் பண்ணுறப்ப வை கான்ட் வி டூ த சேம் வித் அ ஃபீச்சர் ஃபிலிம். அப்போ தான் அந்த ஐடியா எங்களுக்கு தோணுச்சு. பட் மற்றபடி இட் இஸ் அ வெரி சேலஞ்சிங் ஜாப். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இட் இஸ் நாட் அது வந்து க்ரியேட்டிவிட்டியை இது பண்ணுற அளவுக்கு கிடையாது. இட் இஸ் மோர் சேலஞ்சிங் தென் டூயிங் அ ஸ்ட்ரெயிட் ஃபிலிம். ஏன்னா டெஃபினட்டாக கம்பேரிசன்ஸ் வரும், பேசப்படும். பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படி இருக்கணுமோ மியூசிக், லுக், காஸ்டியூம்ஸ், லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் paid a lot of attention to all that. மற்றபடி we'll have to wait and see. இல்லை டெஃபினட்டாக சார். வித்தவுட் ரஜினி சாரோட பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் வந்து எந்த விஷயம் நாங்கள் வந்து பண்ண விரும்பலை. வி வாண்ட் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸோட வி வாண்ட் ஹிஸ் பர்மிஷன். வி டோன்ட் வாண்ட் டு அஃபெண்ட் எனிபடி. வி வாண்ட் ஹிஸ் பர்மிஷன். சார் நாங்கள் என்றைக்குமே எதிரிகளாக இருந்தது கிடையாது. ஓகே, நமக்குள்ளே டெஃபினெட்லி போட்டி இருக்குது. எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி சார், போட்டி இருக்கும், பொறாமல் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஒரு பர்சனல் லெவலில் யாரையும் பாதிக்காமல் இருக்கிற அளவுக்கு இருந்தால் அது ஆரோக்கியமான விஷயம். ஸோ எப்படி உங்களுக்குள்ளே போட்டி இருக்கோ அதே போல் வந்து எங்களுக்குள்ளேயும் போட்டி இருக்குது. பட் பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது சார். ஸோ டெஃபினட்டாக நாங்கள் எதிரிங்க கிடையாது. சோசியல் அவேர்னஸ் இருக்கும். இந்த பில்லால எது மாதிரி அவேர்னஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்க? ஏன்னா ஒரிஜினல் பில்லாத ஒரு என்டர்டைன்மென்ட் மூவி தான். இல்லை சார், ஐ எம் அன் என்டர்டெய்னர் சார். இப்போது நீங்கள் நிறைய படங்களை பாருங்கள், என்னுடைய படங்கள்லேயே பாருங்கள். வாலி, அமர்கலம், அட்டகாசம், வரலாறு, பில்லன். வரலாறுல எனக்கு அந்தளவுக்கு ஐ டோன்ட் திங்க் த சோஷியல் அவேர்னஸ். பட் எஸ், பட் நாங்கள் கமர்ஷியலாக வந்து நாங்கள் வி வாண்ட் டு கிவ் குட் ஃபிலிம்ஸ். சோஷியல் அவேர்னஸ் இருக்கலாம், மேபி ஒரு சீன் 2 சீனில் இருக்கலாம். தவிர வி கான் டெடிகேட் அ ஹோல் ஃபிலிம் டுவர்ட்ஸ் சோஷியல் அவேர்னஸ். ஸோ பட் டெஃபினட்டாக வி ஆர் ட்ரைங் டு inculcate some values. இல்லை அப்படி நான் சொன்னது கிடையாதுங்க. எல்லாமே
ஸ்கிரிப்டை பொறுத்து தான் அந்த முடிவெடுக்க முடியும். வி காண்ட் அப்படி பார்த்தா இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து புது இயக்குநர்கள் கொடுத்த ஹிட்ஸ் வாலி, அமர்கலம், தீனா. ஸோ புது இயக்குநர்களும் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி பெரிய இயக்குநர்களுக்கு படம் பண்ணுறப்ப, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜி, அது வியாபார ரீதியாக வெற்றி அடையலை. தென் மகாராஜன் இயக்கத்தில் வந்து நாங்கள் ஆஞ்சநேய படம் பண்ணோம். ஸோ அது ஜென்ரலாக நாங்கள் வந்து வி நாட் சே எனிதிங். இட் ஆல் டிபெண்ட்ஸ். திங்ஸ் ஹேவ் டு ஃபால் இன்டு பிளேஸ். நீங்கள் ஒரு நல்ல நடிகர், தேசிய விருதை குறி வச்சு ஒரு படம் பண்ணுவீங்களா? நேஷனல் அவார்டு இல்லைங்க, எல்லாமே ஸ்கிரிப்ட் பொறுத்து தான். ஸோ வி நாட் அவார்டுக்காக படம் பண்ண முடியாது, அது தப்பாக போயிடும். ஸோ ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நடித்தோம். மேபி தட்ஸ் வென் தி அவார்ட்ஸ் கம். வரலாற்று நாயகர்கள் யாராவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் உண்டா இந்த கேரக்டர் நடிக்கணும்? இப்போதைக்கு அப்படி நாட் ஹேட் எனி சச் தாட்ஸ். ரோல் மாடல் நிறைய பேர் இருக்காங்க சார். டு பிகின் வித் மை பேரண்ட்ஸ், தே ஆர் மை பிகஸ்ட் ரோல் மாடல்ஸ். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ரஜினி சார், கமல் சார், தேர் ஆல் எக்ஸிஸ்டிங். தே சச் லெஜெண்ட்ஸ் இன் தேர் ஓன் ரைட்ஸ். ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து ரஜினி சார், கமல் சார் ஆர் தி ரோல் மாடல்ஸ் ஆஸ் பர் அஸ் ஆக்டிங் இஸ் கன்சர்ன். பக்குவம் தான் சார், ஏஜ். இல்லை, அந்தந்த வயசில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்கேன். இப்போ வந்து எனக்கு 36 வயசு, அப்படி 37 soon. ஸோ ஏஜ் பிரிங்ஸ் இட்ஸ் மெச்சூரிட்டி. along with age comes maturity. இன்னும் ஒரு 10 வருஷம் கடந்து அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டி எடுத்தால் மேபி அந்த 10 இயர்ஸ்க்கு உண்டான மெச்சூரிட்டி உங்களுக்கு தெரியலாம். ஸோ இல்லை, நான் யாருக்கும் எதையும் சொல்ல வரலைங்க. இட் இஸ் மை ப்ராமிஸ் டு த மீடியா. இன்ஃபேக்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் வந்து நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், வருஷத்துக்கு 3 முறை நான் மீடியாவை சந்திப்பேன் நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த ப்ராமிஸை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவோ இல்லை கருத்து சொல்கிறதுக்காகவோ நான் வந்து ஐ எம் நாட் காலிங் ஃபார் ப்ரெஸ் மீட். இட் இஸ் மை வே ஆஃப் தேங்கிங் த மீடியா. நான் வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன், மீடியா இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் தி ஆக்டர் அண்ட் தி ஆடியன்ஸ், தி ஃபேன்ஸ், தி மாஸ். இட் இஸ் மை கெஸ்டர் ஆஃப் தேங்கிங் யூ ஆல். பிகாஸ் இந்த 15 வருடங்களில் வந்து நான் சந்தித்த வெற்றிகள், தோல்விகள் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க. யூ பின் அ கிரேட் மாடல் சப்போர்ட் டு மீ. அதாவது பேட் what shall I say, the experiences. அப்போ வந்து மீடியா அண்ட் ஃபேன்ஸ் மட்டும்தான் குரல் கொடுத்தீங்க. அது என்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. அண்ட் நோ அதர் ரீசன்ஸ், நத்திங் எல்ஸ். கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இப்போ நிறைய வருது. ஆமாம், சொல்லி கேட்பாங்க. ஓகேங்க. கார்ப்பரேட்டை பற்றி நீங்கள் இப்போ தான் பேசுகிறீங்க சார். 1996 நாங்கள் வந்து டன் ஆஃப் உல்லாசம். And I think that was the first corporate film as far as Tamil films are concerned. அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆல்மோஸ்ட் 11 years ago. ஹாலிவுட் ஸ்டென் மாஸ்டர் ஹாலிவுட்லங்க அவர் நிறைய ஜாக்கி சான் ஃபிலிம்ஸுக்கு டூப் போட்டவர். இது டன் அ லாட் ஆஃப் டபுள் ஃபார் ஜாக்கி சான்ஸ் ஃபிலிம்ஸ். பட் நிறைய விளம்பரங்கள் பண்ணியிருக்கார், நிறைய ஆட்ஸ், லாட் ஆஃப் அதர் ஒர்க். ஸோ கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ மீன் இட்ஸ் வெரி வெரி வழக்கம் போல் நாங்கள் இப்போ லாஸ்ட் 15 years நிறைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் they've contributed, but இது ரொம்ப புதுசாக இருந்தது, வெரி வெரி ஸ்லிக். ஸோ we'll have to wait and see. I mean we'll have to wait and see what அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மற்ற ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுப்போம். மீடியா த்ரூ ரசிகர்களுக்கு என்ன சொல்லுவார்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் டு மை ஃபேன்ஸ். ரொம்ப லாயலாக இருந்திருக்காங்க. லாஸ்ட் 5 years have been very difficult. எனக்கு இந்த லாஸ்ட் 5 years நிறைய கஷ்டங்கள், நிறைய ஏமாற்றங்கள், எதிர்பார்த்த படங்கள் வெற்றி அடையலை. பட் எல்லாத்தையும் மீறி தே ஆர் ஸ்டில் என் மேலே ஒரு நம்பிக்கை, என் மேலே ஒரு பாசம், அந்த விஸ்வாசம் அண்ட் அவங்க காட்டுற அந்த என்கரேஜ்மெண்ட் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் ஈவன் சன் மியூசிக்கில் வந்து அந்த மியூசிக் வரப்போ, சாங்ஸ் வரப்போ எஸ்எம்எஸ் மெசேஜஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். அந்த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் தே கிவ், ஐம் வெரி டச்ட். ஐ மீன் பர்சனலி வந்து ஐ வாண்ட் டு தேங்க் தெம் வெரி மச்.
அண்ட் வெல் த பெஸ்ட் திங் நான் இப்போ வந்து ஐ திங்க் ஷுட் கிவ் குட் ஃபிலிம்ஸ். ஐ மீன் மற்றவங்க வந்து பேசுகிறப்ப கண்டிப்பாக ஒரு அஜெண்டா இருக்கும், டேட் கேட்கலாம், ஃபேவர் கேட்கலாம். பட் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்க எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. இப்போ சார் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் தே வாண்ட் டு டேக் அ ஃபோட்டோ. உங்களுக்கும் ரசிகர்களுக்கும் உள்ள குரல் வந்து கோஆர்டினேஷன் ரொம்ப குறைவாயிடுச்சு, இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்க்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? இல்லை சார், பொதுவாகவே நான் வந்து ஐம் பேசிக்லி வெரி ரிசர்வ். உங்களுக்கே தெரியும், நீங்கள் கூட நடிச்சிருக்கீங்க, நிறைய படங்களில் நடிச்சிருக்கீங்க. கரெக்ட். நிறைய பேர் எங்கள் வீட்டில் இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதை தான் நம்மளுக்கு சொல்லணுங்கிறதே சொல்லணும். கரெக்டுங்க. பட் பேசிக்லி ஐம் வெரி ப்ரைவேட் பர்சனுங்க. பேசிக்காகவே வெரி ப்ரைவேட் பர்சன். ஐ லைக் டு பி. எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன். பப்ளிசிட்டி, எஸ், ஒரு படத்துக்கு பப்ளிசிட்டி அவசியம்தான், இல்லைன்னு சொல்லுவேன். பட் அதையும் மீறி ஒரு லைஃப் இருக்குது, அதையும் மீறி ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ ஃபேன்ஸுக்கு நான் சொல்ல வரது ஒன்று தான், ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். நேரத்தை வீணாக்காதீங்க. பிகாஸ் அந்த டைம் இஸ் ப்ரெஷியஸ். அந்த 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 வயசு இருக்கிறப்ப, அந்த வாலிபம் இருக்கிறப்ப மேக் யூஸ் ஆஃப் இட். டோன்ட் வேஸ்ட் யூர் டைம். ஐ ஜஸ்ட் லவ் மை ஃபேன்ஸ். இன்ஃபேக்ட் நான் கொடுத்த ஃப்ளாப்ஸ் வேறு யாராவது கொடுத்துருந்தா நேரம் காணாமல் போயிருப்பாங்க. பட் இன்றைக்கும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்றப்ப நீங்கள் எல்லோரும் வரீங்க, ஒரு நம்பிக்கையோடு வரீங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை ஃபேன்ஸ். அவங்க கொடுக்குற ஆதரவு, அவங்க காட்டுற பாசம், அது இட்ஸ் நாட் எனிதிங் எல்ஸ். பொங்கல் தீபாவளியெல்லாம் உங்களுடைய ஸ்பெஷல் இன்டர்வியூ எந்த சேனலும் கொடுக்க மாட்டீங்களா? என்ன காரணம்? இல்லைங்க, பேசிக்லி நான் சொன்ன மாதிரி ஐம் அ வெரி ப்ரைவேட் பர்சன். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கேன். வெரி ப்ரைவேட் பர்சன். இப்போது ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் another man's poison. ஒரு சிலர் வந்து அதை விரும்புவாங்க. they want to give interviews, they want to indulge in PR for their film. அது பட் அதுக்காக வந்து I can't. I mean, I'm not very comfortable. I'm not comfortable doing certain things. And plus சில பர்சனல் விஷயங்கள் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ சார் நீங்கள் வந்து என்ன அளவுக்கு ஒரு ஃப்ளாப் சொல்லுவீங்க, ஆனால் இவ்வளோ தூரம் எல்லாரும் எங்கள் பேரில் அன்பா இருக்கீங்கன்னா என் ஃபேன்ஸ்ன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தால் உங்கள் படம்லாம் ஓடிடுங்க. எல்லா ஹீரோக்களுக்கும் நடந்த விஷயம் சார், அது ஹிட் அண்ட் ஃபெயிலியர்ஸ். எல்லாருக்கும் வந்து ஃபெயிலியர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் ஃபெயிலியர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதையும் மீறி ஒரு ஷல் ஐ கால், இப்போ ஓப்பனிங், இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் ஓப்பனிங் சார். இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க ஐ ஹாவ் அ வெரி குட் ஓப்பனிங். அதுக்கு அவங்க தானே சார் காரணம். ஸோ இப்போ வந்து ஓப்பனிங் வந்து அந்த 2 weeks தேங்க்ஸ் டு த ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் படத்தில் கண்டென்ட் இருக்கணும். ப்ளஸ் எனக்கு அந்த லாபிங்கெல்லாம் கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் பீப்புள் டு லாபி ஃபார் மீ. அண்ட் என்றைக்குமே வந்து நான் பொய் சொன்னதில்லை உங்ககிட்ட. நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்கேன், சுமாரான படங்கள் கொடுத்துருக்கேன், ஃப்ளாப் படமும் கொடுத்துருக்கேன். பட் நான் என்றைக்குமே வந்து படங்களை வந்து போஸ்டர் ஒட்டியோ 100வது நாள் போஸ்டர் ஒட்டியோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் ஈடுபட்டதில்லை. என்னோடய ஃபேன்ஸும் ஈடுபட்டதில்லை. நெஞ்ச நிமிர்ந்து I'm telling you, I mean, I'm not running away. ப்ளஸ் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ், ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, ஐ டோன்ட் ஹேவ் I'm a first generation actor in my family. I'm a first generation actor. I have a very efficient staff. இங்கே ரசிகர் மன்றம் பார்த்துக்கிறது மிஸ்டர் தேவா இருக்கார். ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் சுரேஷ் இருக்கார், வெரி எஃபிஷியன்ட். 2 பேர் தான். என்னோட டேட்ஸாக இருக்கட்டும், கால் ஷீட்ஸாக இருக்கட்டும், மை பேமெண்ட்ஸ், மை டேக்ஸஸ் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் சார். தட்ஸ் a lot of pressure. எனக்கு தேவையில்லாத விளம்பரங்களை வந்து நான் ஈடுபடுறதில்லை. ஐ டோன்ட் விஷ் டு. ஏன்னா டுடே பீப்புள் ஆர் வெரி கிளியர். மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சார் எது உண்மை எது பொய்கள் வந்து மக்களுக்கு தெரியும். உங்களுடைய சில படங்கள் ஃப்ளாப் ஆயிருக்கு, பட் நம்ம கான்செப்ட்லேயே அது சரியான டைமில் ரிலீஸ் ஆகலைன்ற ஒரு ஃபீலிங் இல்லை சார். அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பிரயோஜனம் இல்லை சார். நடந்து போச்சு. அதை திரும்ப அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது ஐ டோன்ட் திங்க் அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அடுத்தது என்ன, வாட் கேன் வி டூ இன் ஃபியூச்சர்? ஐ ரிமெம்பர் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ நான் கொடுத்த பேட்டிகள் காரசாரமாக இருந்திருக்கலாம். ஒரு சில சமயங்களில் வந்து அது எனக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, ஒரு சில சமயம் வந்து நான் கொடுத்த பேட்டிகள் எனக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு. பட் நோ ரிக்ரெட்ஸ். ஐ ஆம் அ வெரி ப்ரைவேட் பர்சன். எனக்குன்னு
எனக்கு பிடிக்காத விஷயங்களை நான் ஈடுபட மாட்டேன். அண்ட் நான் வந்து மற்றவங்களோட விஷயத்தில் வந்து நான் தலையிடுறதில்லை. ஐ டோன்ட் இன்டர்ஃபியர் இன் அதர் பீப்புள்ஸ் அஃபேர்ஸ். அண்ட் என்னோட விஷயங்களை வந்து ப்ளீஸ் யாருமே தலையிடாமல் இருந்து ஐ வுட் அப்ரிஷியேட். உங்களுடைய மற்ற படங்கள்ல இருந்து பில்லா எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல வித்தியாசப்பட்டு எடுத்திருக்கீங்க? நான் சொல்லிகிட்டே போகலாம் சார். பட் நான் சொல்ல உங்கள் மைண்டில் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ நாளைக்கு நீங்கள் படம் பார்க்குறப்ப வந்து அது இட் மே மிஸ்கைட் யூ. ஸோ நாங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து படம் எடுத்திருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு ஐ வுட் லைக் யூ டு டெல் அஸ் வாட் உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் ரிவ்யூ கமிட்டிஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள்லாம் யூ வில் கிவ் அஸ் யுவர் ரிவ்யூஸ். பட் அதை என் வாயில் நான் சொல்லக்கூடாது, அது நாகரிகம் அல்ல. இளம் வயசுல ரஜினிகாந்த் கமலஹாசனோட நடிச்சாரு, அதே மாதிரி விஜயும் அஜித் ஒன்றா நடிக்க வாய்ப்பு இருக்கா? சார் நடிச்சிருக்கோம் சார். நீங்கள் ராஜாவின் பார்வை படத்தில் வந்து நாங்கள் நடிச்சிருக்கோம். இல்லை இன்றைக்கி வந்து ஐம் நாட் கம்ஃபர்டபுள். நான் அன்றைக்கி லாஸ்ட் வீக் வந்து ஒரு பேட்டி கொடுத்தப்போ இதே கேள்வி கேட்டாங்க என்கிட்ட, இந்த மாதிரி மல்டி ஹீரோ சப்ஜெக்ட்ஸில் பண்ணுவீங்க. ஐம் நாட் கம்ஃபர்டபுள். அதுக்கு என்ன காரணம்னா, பிகாஸ் இன்றைக்கி வந்து ஒரு படம் ஷூட்டிங் நடக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 குடும்பங்கள் வந்து வேலை கிடைக்கிது. இப்போது மிஸ்டர் விஜய் ஒரு படம் பண்ணுறப்ப அவரோட ஷூட்டிங்கில் வந்து ஒரு 1500 குடும்பங்கள் வந்து வேலை கிடைக்கும். நான் ஒரு படம் பண்ணுறப்ப அதே போல் ஒரு விக்ரம், ஒரு சூர்யா, 2 ஹீரோக்கள் வந்து இணைந்து ஒரு படம் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் வந்து குறையும். அது அவசியமே இல்லையா அதுக்கு. ப்ளஸ் இன்றைக்கி வந்து வி ஆல் ஹேவ் அவர் இண்டிவிஜுவல் மார்க்கெட்ஸ் அண்ட் இட் இஸ் வெரி ரிஸ்கி சார். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஹீரோக்கள் வந்து நடிக்கிறப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சாங்ஸ், எல்லா சாங்ஸும் ஹிட் ஆகிறது இல்லை. மேபி 1 or 2 சாங்ஸ். இப்போ 2 ஹீரோக்கள் சப்ஜெக்ட்னா யாராவது ஒரு ஹீரோக்கு மட்டும்தான் சாங்ஸ் அமையும். அப்படின்னு வரப்போ ஃபேன்ஸ் கெட் டிசப்பாயிண்டட். தேவையில்லாத பாலிட்டிக்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும். ஸோ டைரக்டருக்கு வந்து தேவையில்லாத ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தேவையில்லைங்க. வளர்ந்து வரப்போ பண்ணுறப்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் லெஸ். லாட் ஆஃப் அது பண்ணியிருக்கோம். நாங்கள் பண்ணியிருக்கோம். நேருக்கு நேர் படத்தில் ஒன்றா நடித்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் சம் ப்ராப்ளம்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல என்னால். பட் நாங்கள் ஒன்றும் நடிச்சிருக்கோம். we don't have a problem. All right, so thank you for your cooperation.